என்ன புதுப்பு நெடுக்குமா வந்துகிட்டே இருக்கிறீங்க? பணத்தை செலவு பண்றதுக்கு என்னடா வழி? ஏப்பா 1 ரூபாயா 2 ரூபாயா? ரூபா 4 லட்சம் செலவு பண்றவன் சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீதான் சொன்ன? போக வர ஒரு கார், அங்கக்குள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது. மிச்ச 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணு. 3 பேருமா? அதுக்கு 30 லட்சம் ஆகும். 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா. ஏப்பா உங்க அப்பா வச்சிருக்காரு? உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க்? அதுல மிச்சத்தை போடுவோம், பட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பன் பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும் எவன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும்போது வேற எவன் சொல்லுவான்? நீதானா அது? உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி இப்ப யாரும் இல்ல, நாங்க 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருது? என்னது? உன்னிது ஏது ரேட்ல? இந்த வாரம் 3 லட்சம் யாருக்கும் அழைச்சின்னு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கா? அவருக்கு இந்த வாரம் தானே, எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி பயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றீங்களா? வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கலையா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குளிய வச்சு விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குடி வெட்டுற வேலை. எங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி எங்க போடா. வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுக இந்த பயலுக்கு சினைதான். நான் தான் கூட்டாண்ட வெளியில போறானுங்க. பாபு, யார் இது? என் உயிரை மீட்டுக் கொடுத்த தாய். பாபு, இவ யாரு? இவ பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பாபு, நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன், பார்க்க கூடாதவளை பார்த்துட்டேன், மன்னிக்கவே முடியாத குற்றம் செய்துட்டேன் பாபு. என்னப்பா சொல்றீங்க? நாம் வாழ்ற இந்த இருட்டு உலகத்துல நமக்குன்னு சில சட்ட திட்டங்களை நாமே ஏற்படுத்தி அதை உயிரா மதிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தோமே, அதை நீ உடைச்சு நொறுக்கிட்ட. பதில் சொல் பாபு. நம்ம கூட்டத்தை சேர்ந்த யாராவது போலீஸில் அகப்பட்டா என்ன செய்யணும்? தற்கொலை. நம்ம ரகசியம் வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டா கொலை செய்யணும். குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கொல்லலாம். அதை நீ மட்டும் மறந்துட்டியா? நீ போலீசார் துரத்திட்டு வந்த குத்தவாளிங்கிற அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகும் ஏன் அவளை உயிரோட விட்டுட்டு வந்த? நீ கொண்டு வந்திருக்க வேண்டிய இந்த பணம் அல்ல பாபு, அவளுடைய பிணம். அம்மா அம்மா பாபு, யாரோ ஒருத்திக்காக என்னையே நீ யாருன்னு மறந்துட்டேன். பாஸ், யாரோ ஒருத்தி இல்ல, 1000 ஒருத்தி, லட்சத்தில் ஒருத்தி, கோடியில் ஒருத்தி, எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற ஒரே ஒருத்தி. அமைதியான நீருக்குள்ள ஆபத்தான முதலைகள் இருக்கும். உன்னை எதுக்காக காப்பாத்தினா தெரியுமா? உன்னை வெளியே நடமாட விட்டு உன் போக்குவரத்தை தெரிஞ்சு நம்ம கூட்டத்தையே கூண்டோட கருவறுக்கத்தான். பாபு, இவள் உடனே கொண்டுட்டு வா. முடியாது, முடியாது. அப்ப வேற ஒண்ணு செய்யறியா? ஆமா.
நேரா போலீஸ் நம்ம ரகசியங்களை நான் சொல்லி எல்லாத்தையும் காட்டி கொடுத்தது. பாபு, யாரோ ஒருத்தியால நாங்க அழியறதை விட இத்தனை காலம் என்னால வளர்க்கப்பட்ட உன்னாலேயே நம்ம கூட்டம் அழியட்டும். உன்னை நான் யாரையாவது கொலை செய்ய சொல்லியிருக்கிறேனா இல்ல நீதான் செய்திருக்கிறியா? இந்த கொலை செய்யும் மனசு துணியிலே கண்களை துணியால மறைச்சு கட்டிக்கும். துணிச்சலா காரியத்தை பாபு, நம்ம ரகசியம் தெரிஞ்ச வெளியாட்கள் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க கூடாது. ஓ பாபு, ஓ! நீயா? ஏப்பா மறுபடியும் போலீஸ் உன்னை துரத்திக்கிட்டு வரா? புரிஞ்சுக்கலாம் பாப்பா. போலீஸ் துரத்தி வரலாமா? போலீஸ் வரல. ஓஹோ, அன்னைக்கு என் படத்தை எடுத்துக்கிட்டு போனேன், இன்னைக்கு என்னையே அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா, நான் வரலன்னா கத்திய காட்டி மிரட்டி கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கியா? வாப்பா, உங்க வீட்டுக்கு போலாம் வா. ஐயோ அம்மா, வீடு வாசல் எதுவுமே கிடையாது. ஐயோ, நான் கொடுத்து வைக்கிறேன்மா, நான் கொடுத்து வைக்கிறேன். அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. நான் உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லாத. என்னையே உன் தாயா நினைச்சு. அம்மா, 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 அழாதப்பா, சாப்பிடவா. வேண்டாம் வேண்டாம், நான் எதுக்கு வந்தேன் தெரிஞ்சா? நீ எதுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே கொல்ல வழியா வராது, வாசல் வழியாவே வா. இல்ல, நீ அடிக்கடி வரணும். அடுத்த தடவை வரும்போது திருடனா திரும்பியவனா வரணும். அம்மா, அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. நான் உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லாத. என்னையே உன் தாயா நினைச்சுக்கோ. நீ எதுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே கொல்ல வழியா வராது, வாசல் வழியாவே வா. நம்ப மாட்டேன். நீ என்ன கொலை செய்ய வந்திருக்கேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஓ, நான் வரலன்னா கத்தியை காட்டி மிரட்டி என்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் இல்ல? நீ அடிக்கடி வரணும். திருடனாய் திருந்தியவனா வரணும், திருந்தியவனா வரணும், திருந்தியவனா வரணும், திருந்தியவனா வரணும், திருந்தியவனா வரணும், திருந்தியவனா வரணும், திருந்தியவனா வரணும். இவன் கொள்ள கூட்டத்தை சேர்ந்த பாபு. இன்ஸ்பெக்டர், இவனை கஸ்டடியில வச்சு
நம்ம டாக்டர் விட்டு உடனே அட்டன் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். 2131